அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் சங்கீதம் 9ஆம் சங்கீதத்திலே 9ஆம் வசனத்திலே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் நெருக்கப்படும் பொழுது அவரே அவர்களுக்கு தஞ்சமாக, உதவி செய்கிறவராக, விடுவிக்கிறவராக, அவர்களை மீட்டெடுக்கிறவர்களாக, அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு உயர்ந்த இடத்திலே நிறுத்துகிறவராய் இருக்கிறார் நம்முடைய தேவன். சிறுமைப்பட்டவன் என்பது ஒடுக்கப்பட்டவன், துன்புறுத்தப்பட்டவன், பலவீனமானவன், உதவியற்றவன், மிகவும் சிறியவர்கள் என்பதை குறிக்கிறது. இந்த சிறுமைப்பட்டவர்கள் உலகத்தால் கைவிடப்பட்டாலும் கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார். அவர்கள் உடைய பாதுகாப்பிற்காக தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தஞ்சமா இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் ஆறுதல் அளிக்கிறார். அவர்களுக்கு உரிய நீதியை, நியாயங்களை கர்த்தர் வெற்றியாய் செய்து முடிக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நெருக்கங்களும், போராட்டங்களும், நோய்களும், கடன் பிரச்சனைகளும், குடும்ப பிரச்சனைகளும், எதிர்ப்புகளும், மன வேதனைகளும், தனிமைகள் போன்ற பலவிதமான சோதனைகள் ஏற்படலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷம் என்னவென்றால், அவர்கள் நெருக்கப்படும் பொழுது, தனிமைப்படுத்தப்படும் பொழுது, அவர்கள் நோயிலே, கடனிலே, குடும்ப பிரச்சனையில, பலவிதமான எதிர்ப்புல, மனவேதனையில் அவர்கள் இருக்கும் பொழுது கர்த்தரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதன் மீது வெற்றியை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கம் உன் வாழ்க்கையை முடிவு அல்ல, நெருக்கம் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அல்ல. அந்த நெருக்கமானது, சிறுமைப்படுத்தப்படுகிற நாளானது, அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஏனென்றால் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தும்படிக்கு, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. நம்மை உருவாக்குகிற தேவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் அடைக்கலமாயிருக்கிற சிறுமையானவர்கள் யாரெல்லாம் அவருடைய அடைக்கலத்திற்குள்ளே, அவருடைய தஞ்சத்திற்குள்ளே ஓடுகிறார்களோ, நெருக்கத்தின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் அவரை அடைக்கலமாய் சார்ந்து கொள்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை முழு இருதயத்தோடு, சந்தோஷத்தோடு அவர்களை விடுவித்து, அவர்களை தாங்கி, அவர்களை வெற்றியாய் நடத்துகிறார். அல்லேலூயா. எந்த நெருக்கத்தின் நேரத்திலும், எந்த சூழ்நிலை நேரத்திலும் கர்த்தரை நம்புங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடிருங்க. கர்த்தருடைய வேதத்தை படிங்க. தேவனை ஆராதிக்கிறதை விட்டுடாதீங்க. கல்வாரி சிலுவை நாயினுடைய அந்த வெற்றியை அனுபவிங்க. வெற்றி அனுபவிங்க. என் அன்புடைய பிள்ளைகளே, முதலாவது 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 1 நீங்கள் 12 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே மனாசே என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்பவும் எருசலேமில் உள்ள தன் ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரோ தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்திருந்தார். மனாசே 12 வயதாகும் பொழுது ராஜாவானான். 55 வருடம் எருசலேமில் அரசாண்டான். ஆனால் அவன் தகப்பன் போல நன்மையும் செம்மையுமானதை அவன் செய்யவில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகள் எல்லாம் திரும்பவும் அவன் என்ன செய்தான்? அந்த விக்கிரகத்தினுடைய பலிப்பீடங்களை கட்டினான். பாகாலுக்கு பலி செலுத்தி விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரகத்தை கொண்டு வந்து வைத்தான். தேவனுடைய பலிப்பீடங்களை இடித்து போட்டு தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரகங்களை, சிலைகளை கொண்டு வந்து வைத்து அவைகளை தீமதிக்க பண்ணினான். அவர்கள் குமாரர்களை அவன்
தீமிதிக்க பண்ணி அவன் நித்தமும் அதற்கு பலி செலுத்தி பில்லி சூனியங்களை, அஞ்சனம் பார்க்கிறவர்களை, குறி சொல்லுகிறவர்களை கொண்டு வந்து வைத்து தேவனுக்கு கோபம் ஊட்டினான். கர்த்தரின் பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை செய்தான். அவன் தேசத்தையே வழி தப்பி போக பண்ணினான். தேசத்தையே பாவம் செய்ய பண்ணினான். மனாசே எவ்வளவோ தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் போய் பேசினாலும் அவன் கேளாமல் போனான். ஆகினால் அசரியா ராஜாவை, சேனாதிபதி அவன் மேல் வர பண்ணி அவனை முச்செடிகளில் பிடித்து 2 சங்கிலிகளாலே கட்டி அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அந்த பாபிலோன் தேசத்துல தன் பாவத்தை உணர்ந்து, தான் செய்த அருவருப்புகளை உணர்ந்து, தன் அக்கிரமங்களை உணர்ந்து, தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டதை உணர்ந்து, தன் பாவத்தை அறிக்கைட்டு தேவனிடத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறான், விண்ணப்பம் பண்ணுகிறான். தேவனுக்கு முன்பாக தன் பாவங்களை அவன் அறிக்கையிடும் பொழுது தேவன் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை தாழ்த்துதலை கர்த்தர் பார்த்து அவனை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்து மறுபடியும் அவனை ஆள வைத்தார். மறுபடியும் அவன் சிங்காசனம் திறப்பட்டது. மறுபடியும் அவன் தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினான். விக்கிரகங்களை எல்லாம் தூக்கி போட்டான். அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள் எல்லாம் துரத்தி விட்டான். தேசத்தை அவன் பரிசுத்தப்படுத்தினான். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கடி வேளையிலே தங்களை தாழ்த்தி ஜெபியுங்கள். நெருக்கடி வேளையிலே கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். நெருக்கடி வேளையிலே உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். நெருக்கடி வேளையிலே தேவனுக்கு விரோதமாய் செய்த அருவருப்புகளை, தேவனுக்கு விரோதமாய் செய்த எல்லா தவறுகளையும் உணர்ந்து ஜெபித்து தங்களை தாழ்த்துங்கள். வேதம் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால், தங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்பினால் அவர் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என்னாலும் அவருடைய இருதயம், அவருடைய கண்களும் அவரும் அந்த ஆலயத்தில், அந்த தேசத்தில், அந்த குடும்பத்தில் அவர் இருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள், உங்கள் அக்கிரமங்களை அறிக்கையிடுங்கள். நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறதை, நீங்கள் மற்றவர்களுக்கு வேதனைப்படுத்துகிறதை, மற்றவர்களுக்கு நீங்கள் செய்கிற தீங்குகள், மற்றவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் செயல்படுகிற விரோதமான காரியங்கள், நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள், இவையெல்லாம் விட்டு மனம் திரும்புங்கள். உங்கள் வாழ்க்கை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனாசேக்கு கர்த்தர் கிருபை செய்தார். மனாசேக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். மறுபடியும் புதிய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார். மறுபடியும் அவன் இழந்த ஸ்தானத்தை, இழந்த அபிஷேகத்தை, இழந்த கிருபையை, இழந்த ராஜரீகத்தை அவனுக்கு கொடுத்தாருங்க. உங்களை தாழ்த்துங்க. நீங்கள் இழந்ததெல்லாம் திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. 2வது, நெருக்கடி நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் போய் நில்லுங்கள். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். ஹல்லேலூயா. தேவன் தம்மை நம்புகிறவர்களை நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். சரியான நேரத்தில் விடுதலையும் வெற்றியும் அளிக்கிறார். சங்கீதம் 118:5 நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். தாவீது சொல்றார், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டங்க, கர்த்தர் என்னை கேட்டு என்னை விசாலத்தில் வைத்தார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 30:6 சொல்லப்படுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்கள் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசம் ஆனதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் தன் பிள்ளைகளை, தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார் தாவீதும் அவனோடு கூட இருக்கிற யுத்த வீரர்களும். அவர்கள் அழுகிறதற்கு தங்களில் பலமில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அவர்கள் பிள்ளைகளை, மனைவிமார்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள். சிக்லாக்கை சுட்டெரித்து போட்டார்கள். அமலேக்கியர்படி செய்தபடினாலே இப்பொழுது தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை, வேதனை இருந்த சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை, அவனை எல்லாரும் கல்லெடுத்து அடிக்க வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது கர்த்தரை நோக்கி தன்னை திடப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 30:19 அவர்கள் கொள்ளடித்துக் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாயிலும் பெரிதாயிலும் குமாரர் குமாரத்திகள் எல்லாம் ஒன்றை குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. நீங்களும் சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள். உங்களுக்கு நல்ல சமாதானம் உண்டாகும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் மீது ஜெயத்தை பார்க்க முடியும். எப்பொழுது? கர்த்தருக்குள் கண்ணை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருடைய சமூகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் போகலாமா, ஜெயிப்பேனா, இதை எனக்கு வாய்க்க பண்ணுவீரா, இந்த காரியம் எனக்கு வாய்க்குமா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க எந்த ஒன்றை இழந்தாலும், எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றியை பார்க்கணும்னாலும் முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் போய் கேளுங்க. தேவன் உங்களுக்கு நன்மையானதை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் ஆகிலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார். ரோமர் 8:22 தேவனிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதுங்க. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இழந்த அனைத்தையும் திரும்பிக் கொள்ள கர்த்தர் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக கொடுத்து முடிப்பார். நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது, நீங்கள் மனமுடைந்து போகும் பொழுது, எல்லாராலும் கைவிட்ட பொழுது, எல்லாவற்றையும் இழந்த பொழுது கர்த்தர் பாதத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கான வைத்திருக்கிற வெற்றி உங்களுக்கு கொடுப்பார். அடுத்து 2 நாளாகவும் 15:4 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆசா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாவின் ராஜாவினுடைய அரசாட்சி நாட்களில் அவனுக்கு நெருக்கடி வந்தது. தங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். தேசத்துல சமாதானம் இல்லைங்க. தேசத்துல யுத்தம், தேசத்துல அமளி, கலக்கங்கள் உண்டாயிருச்சு. ஒருவருக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஜனங்கள் எல்லாவற்றிலும் இழந்து கொண்டிருக்கிறார்கள், இடுக்கத்துல மாட்டிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வெளியே போகிறவர்களுக்கு வருவர்களுக்கு சமாதானம் இல்லாதபடினாலே இஸ்ரவேலிலே அநேக நாளாய் தேவன் இல்லை. உபதேசிக்கிறவர்கள், சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் இல்லை. வேத வசனத்தை போதிக்கிறவர்களும் இல்லை, வேதமும் இல்லை. ஆகினால சமாதானம் இல்லை. இப்பொழுது தீர்க்கதரிசி பேசுகிறார், நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் தேவனை தேடும் பொழுது நீங்கள் தேடுகிற சமாதானமும் இளைப்பாறுதலும் சுகமும் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுங்க. ஆசாவ ஜனங்களும் கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடினார்களாம். சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் தேடின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். அல்லேலூயா. தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், உங்களுக்கு சுகம் உண்டாகும். தேவன் வெளிப்படுகிற வரைக்கும் தேடுங்கள், வெற்றி உண்டாகும். தேவன் பதில் செய்கிற வரைக்கும் தேடுங்கள், உங்கள் கிரியைகளுக்குரிய பலனை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். தேவன் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குற வரைக்கும் தேடிக்கொண்டே இருங்கள். ஒரு நாள் சம்பூர்ண ஆசீர்வாதங்களும் நிறைவுகளும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவனை தேடிக்கொண்டே இருங்கள். சமாதானமும் சுகமும் ஆரோக்கியமும் விடுதலை உங்கள் வாழ்க்கையில் வரும். அதாவது மத்தேயு 6:33 சொல்லப்படுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் வேண்டியது என்று ஆண்டவருக்கு தெரியும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். தேவனை தேடலாமா? ஆசா ராஜா யூதா முழுவதும் ஜனங்களும் சிறியவர்கள் பெரியவர்கள் குடும்பமாக தேடினார்கள். அவர்கள் யுத்தமில்லாதபடி இளைப்பாறுதலாய் வாழ்ந்தார்கள், சமாதானமாய் வாழ்ந்தார்கள், வியாதி இல்லாமல் சுகமாய் வாழ்ந்தார்கள், விடுதலையோடு வாழ்ந்தார்கள். சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் அடித்து போட்டார். ஒரு சத்துரும் அவர்களை அண்டவில்லை, தீங்கு அண்டவில்லை, அபாயங்கள் அவர்களை அண்டவில்லை. கர்த்தரே அவர்களை பாதுகாத்தார். கர்த்தரை நோக்கி தேடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. நீங்கள் சமாதானத்தோடு இருப்பீர்கள். அல்லேலூயா.
4வது ஏசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்காமல் அடிக்கப்படும்படிக்கு கொண்டு போடுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மரிக்கத்திற்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏசாயா 63:9 அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய நெருக்கத்தில் அவர் நெருக்கப்பட்டார். காரணம், அவர் நம்மளை ரட்சித்து அவர் நம்மேல் வைத்த அன்பை, அவர் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கத்தை, பரிதாபத்தை கொண்டு நம்மளை மீட்டு பூர்வ நாட்கள் வந்து நம்மளை சுமந்துட்டு வர்றாருங்க. நீங்கள் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் கட்ட சுமந்துட்டு வர்றாரு. நம்முடைய வாழ்க்கை மாத்திரமில்லை, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து கல்வாரி சிலுவையில் தீட்டார் பாருங்க. லூக்கா 12:50 ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது மிக முடியும் அளவு எவ்வளவேனும் நெருக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து நெருக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார், சரீரத்தை விட்டு கொடுத்தார், இரத்தம் சிந்தினார், சிலுவை சுமந்தார். இவையெல்லாம் அவருடைய சிலுவைகள் அல்ல, அவருடைய பாடுகள் அல்ல. அவர் நம்முடைய பாடுகளை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய இருள்களை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் நம்முடைய நெருக்கத்தை மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள் நம்முடைய பாவ பாரங்களை நம்மை விட்டு விடுதலையாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தகார இருள்கள், சாப இருள்களை கர்த்தர் நீக்கி விடுதலையாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில மரணத்தின் விளிம்பில் இருக்கிற, மரண வியாதியில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் இருந்து, ஆக்கினையிலிருந்து நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி கல்வாரி சிலுவை மூலமாய் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்காக நெருக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா? நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர். நெருக்கடி வேளையில தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். நெருக்கடி நேரங்களில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். நெருக்கடி நேரத்தில் உங்கள் தேவைகளை தஞ்சமாக தேவனுடைய சமூகத்தில் போய் கேளுங்கள், வெற்றியை பார்ப்பீர்கள். நெருக்கடி நேரத்தில் கர்த்தரை தேவனை குடும்பமாக தேவனை தேடி ஆராதிங்கள். நெருக்கடி நேரத்தில் கல்வாரி சிலுவை நிழலுக்குள்ளே வந்து விடுங்கள். நிச்சயம் நீங்கள் வெற்றியை பார்ப்பீர்கள். சமாதானத்தையும் சௌக்கியமும் விடுதலை உங்களுக்கு உண்டாகும். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாகிய கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வருகிறேன். என் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய வல்லமை இறங்குவதாக. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க சிறுமைகள், ஒடுக்கப்படுதல், வேதனைகள், துன்பங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதாக. இன்னைக்கு கர்த்தர் பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளையிடும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.